السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். அதாவது தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி, ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த தற்கொலை என்பது மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு அனுமதியோ அருகதையோ கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஸ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் ஸாத்து ஸலாத்தில் என்ற போரில் கலந்து கொண்டேன். ஒரு போரில், ஸாத்து ஸலாத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு போரில் நான் என்ன செஞ்சு கொண்டேன், கலந்து கொண்டேன். அங்கு தங்கி இருந்த ஒரு இரவில் எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. ஆனால் கடுமையான ஒரு குளிப்பு கடமையான ஒரு சூழ்நிலையில கடுமையான குளிராக ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் குளித்தால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டது. இந்த குளிர்ல குளிர்ந்தா நம்முடைய உடலுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டது. உடனே நான் என்ன செஞ்சேன், சுபுஹனுடைய நேரம் தயம்மம் செய்து கொண்டு ஃபஜ்ர் தொழுகை நான் என்ன செஞ்சேன், ஜமாத்துடன் தொழுது கொண்டேன். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து என்ன செஞ்சாங்க, என்னிடத்துல வந்து கேட்டாங்க, குளிப்பு கடமையான ஒரு நிலையில ஃபஜ்ர் தொழுகையை தொழுதீர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல கேட்டாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், நான் தயமம் செய்து தான் தொழுதேன். தயமங்கிறது இஸ்லாத்துல நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா, அப்படிப்பட்ட தயமத்தை செய்துதான் தொழுதேன் என்பதாக சொன்னேன். அப்பொழுது மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தை ஓதிக்காம, அல்லாஹ் நமக்கு சில சலுகைகளை கொடுத்திருக்கிறான் இல்லையா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கொலை செய்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னா, என்னுடைய அந்த கடுமையான குளிரின் காரணத்தினால நான் என்ன செஞ்சேன், என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு. என்னை நானே மாய்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தயமம் செஞ்சு சுபுஹ தொழுதுட்டேன், ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டேன் என்பதாக சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். வேற எதுவுமே சொல்லலை. ஏன் இப்படி செஞ்ச, இது தப்பான காரியம் அப்படிங்கிறத சொல்லலை. அதனால என்ன, ஒரு மனிதனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே. அதுபோன்று ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு
ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக. அதாவது தன்னை தற்கொலை செய்து கொண்ட மனிதனுடைய நிலைமைகள் என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. பனு இஸ்ரவேலர்களில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. வலி தாங்க முடியாமல் அந்த மனிதர் என்ன செய்கின்றார், கத்தியை எடுத்து கை நரம்பை அறுத்து கொண்டார். கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த காயத்தினுடைய வலி தாங்க முடியாமல் கையினுடைய நரம்பை துண்டித்து என்ன செய்கின்றார், அறுத்து கொண்டார். அதன் விளைவாக அவர் இறந்தும் விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதற்கு அல்லாஹ் சொன்னானா, அடியான் அவசரப்பட்டு விட்டான், அதன் மூலம் சுவனம் அவன் மீது ஹராமாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நமக்கு சுவனத்தை தடை செய்யக்கூடிய ஒரு செயலாக இந்த செயல் இருக்கின்றது என்பதையும், அது மட்டுமல்லாது எந்த மனிதன் இவ்வுலகில் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் நரகில் தள்ளப்பட்டு அங்கும் தற்கொலை செய்து கொள்ளும் தண்டனையை தரப்படுவான் அப்படிங்கிறத நமக்கு மார்க்க வல்லுநர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன செஞ்சானோ விசாரணை வரக்கூடிய நாள் வரை நமக்கு என்ன செய்வோம், அங்கேயும் நரகத்தில் இதே போன்ற ஒரு வேதனைகள் ஏற்படும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழியை நம்ம பார்க்குறோம். இது போன்றுதான் ஒரு முஃமினை சபிப்பது, அந்த மனிதனை சுடுவார்த்தை சொல்வது பாவச் செயலாகும், அந்த மனிதனை கொலை செய்வது போன்ற ஒரு குற்றமாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில சமயங்கள்ல சில வார்த்தைகள் சில மனிதர்களை ரொம்ப பாதிக்கும். சொல்லக்கூடிய வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சிலவங்க என்ன செய்வாங்க, தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொண்டு சபிப்பது, அந்த மனிதனை இட்டு கட்டுவது, கொலை செய்வதை போன்ற ஒரு குற்ற செயலாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, எனவே தற்கொலைக்கு தூண்டக்கூடிய சுடு சொற்களை கொண்டு பிறரை திட்டுவது குற்றமாகும். நம்ம யாரையும் திட்டுறோம்னா அவங்கள அந்த சுடு சொல்ல கொண்டு அவங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான வார்த்தைகளை கொண்டு அவங்களை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சபிக்கக்கூடாது, இட்டுக்கட்டக்கூடாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு செயல் கொலை குற்றமாகும். நீங்க ஒரு மனிதரை கொலை செஞ்சிடலாம், அப்படிப்பட்ட குற்றம் தான் ஒரு மனிதனை சபிப்பதும் இட்டுக்கட்டுவதும் திட்டுவது போன்ற செயல்கள், சுடுசொல் என்பதை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டி ஞான பெருந்தகைகள் ஒரு விஷயத்தை சொல்வாங்க. அதாவது எதையும் தாங்கும் வலுவான இதயமும் உடலும் பெற்றவனாக ஒவ்வொரு முஃமினும் இருக்க வேண்டும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துல ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் நம்முடைய இதயம் வலு பெற வேண்டும், நம்முடைய இருதயம் சீராக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஞான பெருந்தகைகள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத் தருவாங்க. அதாவது பரல தொழுகை முடிஞ்ச உடனே அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك சொல்லி வரக்கூடிய அந்த சூராவை ஒரு மனிதன் ஓதி தன்னுடைய நெஞ்சில் ஊதிக்கொண்டால் அந்த மனிதனுக்கு இருதயம் என்ன செய்யும், வலு பெறுவதாக அமைந்துவிடும் என்பதாக நமக்கு சொல்றாங்க. இதய நோய் வராம அந்த மனிதனுடைய இதயம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நமக்கு மார்க்க வல்லுநர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. இது போன்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய இதயத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாது தவறான செயல்களின் பக்கம் ஈடுபட்டு அந்த
நரகத்தை பெற்றுவிடக்கூடிய செயல்களை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைமறை வசனம் நமக்கு கூறக்கூடிய ஒரு அழகான உபதேசமாக அமையப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான செயல்களின் பக்கம் ஈடுபடுவதை விட்டும் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய அந்த செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து பிற மனிதர்களை சுடு சொற்களாலோ இட்டு கட்டுவதாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொண்டு அந்த மனிதரை சபிப்பதை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாத்து எல்லா விதமான தவறான செயல்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.